ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 7th இருக்கக்கூடிய வழக்கு அப்படிங்கிற இலக்கண டாபிக் பற்றி பார்க்குறோம். வழக்கு அப்படின்னா என்னன்னா, நம்ம முன்னோர்கள் வந்து எந்த சொல்லை எந்த பொருள் கொண்டு குறிப்பிட்டாங்களோ அதை அப்படியே பயன்படுத்துறது வந்து வழக்கு. ஸோ இந்த வழக்கு வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து இயல்பு வழக்கு, இன்னொன்று வந்து தகுதி வழக்கு. சரிங்களா? இயல்பு வழக்கு அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு பொருளை அதற்குரிய இயல்பான சொற்களால் குறிப்பிட்டு வழங்குவது வந்து இயல்பு வழக்கு. அது வந்து 3 வகைப்படும். இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு. இலக்கணமுடையது அப்படின்னா, ஒரு பொருளை வந்து அதோட குறிப்பிட்ட சொல் யூஸ் பண்ணி நம்ம குறிப்பிடுறது வந்து இலக்கண முடியாது. இலக்கண நெறி மாறாமல் வர்றது வந்து இலக்கண முடியாது. நிலம், மரம், வான், எழுது. இன்னொரு எடுத்துக்காட்டுனா யாழினி பாடம் படித்தால் அந்த மாதிரி வருது. இலக்கண போலி அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி எடுத்துக்கோங்கன்னா, இப்போ ஒரு வீட்டு இல்லத்தின் முன்வாயில வந்து முன்பகுதியை வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா இல்முன் அப்படின்னு வந்து ஆக்சுவலாக சொல்லணும். ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து முன்றில் அப்படின்ற மாதிரி தான் குறிப்பிட்டிருக்காங்க. நம்மளும் முன்றில் அப்படின்னு தான் யூஸ் பண்ணிருக்கோம். இதே மாதிரி கிளை நுனி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நுனி கிளை அப்படின்னு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி வந்து நம்ம மாற்றி யூஸ் பண்ணுறது தான் வந்து என்னன்னா இலக்கண போலி. ஸோ இதை எப்படின்னு சொல்லலாம்னா முன்பின் தொக்க போலி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புறநகர், கால்வாய், தசை, கடைக்கண் இதெல்லாமே எடுத்துக்காட்டு. இப்போ இல்லத்துக்கு வந்து நுழையிற வாயில வந்து இல்வாய் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஆனா நம்ம வந்து எப்படி கூப்பிடுறோம்னா வாயில் அப்படின்னு கூப்பிடுறோம். அதுதான் வந்து இலக்கண போலி. இந்த வாயில் அப்படிங்கிறதே நாளடைவில் நம்ம தோதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி சொல்றது வந்து என்ன அப்படின்னா வாசல். இந்த மாதிரி நம்ம தோதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சொல்றது வந்து மருவு. முன் பின்னாடி மாற்றி சொல்றது வந்து இலக்கண போலி. இதுதான் வந்து டிஃபரன்ஸ். ஸோ மருவு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டோம். எக்ஸாம்பிள் வந்து தஞ்சாவூர் அப்படிங்கிறத நம்ம தஞ்சைன்னு குறிப்பிடுவோம். திருநெல்வேலி வந்து நெல்லை. இது மாதிரி தான் வந்து கோவை, குடந்தை, எந்தை, போது, சோனாடு. இந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாமே முக்கியம். ஸோ மருவுன்றது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒன்று. வழக்கோட இன்னொரு வகை தான் வந்து தகுதி வழக்கு. இது வந்து 3 வகைப்படும். இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. இப்போ வந்து என்னன்னா தகுதி வழக்கு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு காரணத்தை கருதி வந்து அந்த சொல்ல அப்படியே பயன்படுத்தாம அதை வந்து கொஞ்சம் தகுதி சொல்லா மாற்றி சொல்றது வந்து தகுதி வழக்கு. இடக்கரடக்கல் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வந்து ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்ல முடியாது அந்த ஒரு சபை நாகரிகம் கருதி. அதனால அதை வந்து கொஞ்சம் மாற்றி சொல்றது வந்து என்ன அப்படின்னா இடக்கரடக்கல். எடுத்துக்காட்டு வந்து கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன். இந்த மாதிரி வந்து சொல்றது வந்து இடக்கரடக்கல். மங்களம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, மங்களம் இல்லாத சொற்களை வந்து மங்களமான வேறு சொற்கள் கொண்டு குறிப்பிடுறது தான் வந்து மங்களம். இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அதை செத்தார் அப்படின்னு குறிப்பிடாம துஞ்சினார் அப்படின்னு நல்லா சொல்லிருந்தாங்க. அது நாளடைவில் வந்து இயற்கை எய்தினார் அப்படிங்கிற வார்த்தையாக மாறிச்சு. இது மாதிரி ஓலை அப்படிங்கிறத வந்து திருமுகம்னு சொன்னாங்க. கருப்பு ஆடு அப்படிங்கிறத வெள்ளாடுன்னு சொன்னாங்க. விளக்கை அணை அப்படிங்கிறத விளக்கை குளிரவை அப்படின்னாங்க. சுடுகாடு அப்படிங்கிறது நன்காடுன்னு உபயோகப்படுத்துறாங்க. குழுவுக்குறி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சில குழுக்கு மட்டும் ஒரு சில வார்த்தையால் அதை குறிப்பிட முடியும், அதை வந்து புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சொற்கள் வந்து குழுக்குறி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பொன்னை பரி எனல் அப்படிங்கிறதுனா பொற்கொள்ளர் அவங்களுக்குள்ள பயன்படுத்தக்கூடிய சொல் தான் வந்து அது. ஆடையை காரை எனல் அப்படிங்கிறது வந்து யானை பகர் பயன்படுத்துவது. ஸோ இந்த எடுத்துக்காட்டுலாம் ரொம்ப முக்கியம், அதை நோட் பண்ணிக்கோங்க.